ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் போட்டு கட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் கிடையாது, பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம கால்குலேஷன் போடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் நம்மளுக்கு மேலே கீழேயுமா இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் லைனிங்ல விடுறேன். இதே சாதா ப்ளவுஸா இருந்தா நீங்க 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ இவங்களோட ஃபுல் லென்த் வந்து 13.5 இன்ச். அந்த 13 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச். அதுல ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைவ் வீடியோல நீங்க பார்க்கும்போது நம்ம ஒரு 7.5 இன்ச் 8 இன்ச்சுக்கான நெக் தான் நம்ம போட்டிருந்தோம். ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து ஷோல்டர் கால்குலேஷன் போடுறதுக்கு நம்ம செஸ்டோட அளவை 8ஆ டிவைட் பண்ணி அது கூட +1 சேர்த்து ஒரு கால்குலேஷன் போட்டு ஷோல்டரோட அளவு எடுத்தோம். இதுக்கு அப்படி பண்ண முடியாது. இது வந்து ஹை நெக். ஹை நெக்குங்கிறதுனால அவங்க பாடியில இருந்து எடுக்கிற சேம் அதே ஷோல்டரோட அளவை தான் நம்ம இங்க வைக்கணும். இப்போ இவங்களோட ஷோல்டரோட அளவு வந்து 14.5 இன்ச். அந்த 14.5ல பாதி 7.25. அந்த 7.25 நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. பேக்ல வந்து நம்ம இங்க ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நெக்கு கீழே இறக்க போறோம். ஸோ என்ன பண்றோம்னா அந்த 7.25ல இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதே வந்து டெப்த் இறங்க 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 நம்ம உள்ள தள்ளிட்டே வருவோம். இதுல நம்ம 2.5 இன்ச் தான் நான் இறக்க போறேன். அதனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ள தள்ளி வைக்க போறேன். இது 7.25 இருக்குது, நான் 6.25 வைக்கிறேன். சேம் அதே 6.25 இன்ச் நாம இதுல டெப்த் இறக்கிக்கலாம். ஆம் ஹோலோட டெப்த் இறக்கிக்கலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலயே போட்டிருப்பேன். ஹை நெக் கான்செப்ட் நம்ம பண்ணும்போது இந்த ஆம் ஹோலோட டெப்த்தை நம்ம ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணக்கூடாது, உள்ள ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் இருந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிக்கலாம். ஷோல்டர் அளவு என்னவோ சேம் அதே தான் ஆம் ஹோல் டெப்த்தும் இறக்கியிருக்கேன். 6.25 சேம் அதே 6.25. இந்த மேல இருக்கிற லைன்ல இருந்து ஆம் ஹோல் டெப்த் நான் மார்க் பண்றேன், பாத்துக்குங்க. 6.25. இப்போ ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி நம்ம கிராஸா இந்த ஆம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் லைன் போட்டுக்கலாம். இது ஆம் ஹோல் டெப்த் லைன், இது செஸ்ட் லைன். ஓகேவா? இவங்களோட செஸ்டோட அளவு வந்து 33 இன்ச். 33 4ஆ பிரிக்கும் போது நம்மளுக்கு 8.25 இன்ச் வரும். இது கூட 3/4 இன்ச் நான் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்றேன். இப்போ ஹை நெக் கான்செப்ட்ல நீங்க அந்த 3/4 இன்ச் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஆனா கையை முன்னாடி பின்னாடி மூவ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த 2.5 இன்ச் நெக்குக்கு மேல நீங்க எதுவுமே பண்ணலன்னா, அப்ப நீங்க 1 இன்ச்சா கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். 8.25 + 1 9.25 கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஆனா இவங்களுக்கு நம்ம 2.5 இன்ச் நெக் மேல எடுத்தாலும் கீழே இந்த இடத்துல வந்து கீ ஹோல் ஒன்னும் மார்க் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு ஹோல் போட போறோம் நாம. சோ இந்த இடத்துல ஆல்ரெடி அவங்களுக்கு கேப் இருக்கும். அதனால இங்க எக்ஸஸா விட வேண்டியது இல்ல. அந்த எப்பவும் விடுற அதே 3/4 இன்ச் நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா போதும். அப்ப 8.25 + ஒரு 3/4 9 இன்ச் இங்க நான் மார்க் பண்றேன். இந்த கீ ஹோல் கொடுக்கல, நான் மேலதான் நெக் இதோட அந்த 2.5 இன்ச் 3 இன்ச்சோட நான் நிறுத்த போறேன், 4 இன்ச் வரைக்கும் நிறுத்த போறேன், அதுக்கு மேல நான் இறக்கல, எந்த கீ ஹோலும் கொடுக்கலன்னா நீங்க பாடியில வந்து ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சுக்கு பதிலா 1 இன்ச் கொடுத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு போடுறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கிராஸ் வந்து ஒரு 1 இன்ச் எடுக்கிறேன் நானு. எடுத்துட்டு இதுக்கு நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இந்த ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இது ஹை நெக் கான்செப்ட்ங்கிறதுனால இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணோம்னா ஷோல்டரோட ஸ்லோப் நம்ம கட் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்றதுக்கு நம்ம 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கலாம். இந்த ஸ்லோப் போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கழுத்து லூஸ் ஆகாம அந்த இடத்துல எந்த ஒரு லூஸும் இல்லாம அந்த ஷோல்டர் கரெக்டா சீட் ஆகும். அந்த ஹை நெக் கான்செப்ட்ல கண்டிப்பா அந்த ஸ்லோப்பு கொடுத்தே ஆகணும். நார்மல் நெக்குக்கோ டீப் நெக்குக்கோ நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுக்க மாட்டோம், இதுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். இந்த ஸ்லோப் லைன்ல இருந்து தான் நான் ஆம் ஹோலோட ரவுண்ட் அளந்து பாக்குறேன். 7.5 இன்ச் வருது. இவங்களோட ஆம் ஹோலோட அளவு வந்து 15 இன்ச். இவங்க ஆம் ஹோல் அளவு 15, அதுல பாதி 7.5 இன்ச் நம்மளுக்கு கரெக்டா இங்க கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே அடிச்சு திருப்பறக்கு 1/2 இன்ச் விடுறோம். அடுத்தது ஃபுல் லென்த் மார்க் பண்றோம். மேல ஷோல்டர் ஜாயின்ட்காக 1/2 இன்ச் விடுறோம். இவங்களோட ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து 14.5 இன்ச். 14.5ல பாதி 7.25.
7.25 இன்ச். அந்த 7.25 நம்ம அப்படியே மார்க் பண்ண போறதில்ல. ஏன்னா நம்ம பேக்ல ஒரு 2.5 இன்ச்சுக்காவது நெக் கீழ இறக்க போறோம். அந்த 2.5 இன்ச் கீழ இறக்குறதுனால நான் அந்த 7.25 இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி 6.25 நான் மார்க் பண்றேன். அந்த 6.25 சேம் அதே அளவு தான் அந்த ஆர்ம் ஹோல் டெப்த்தாவும் கீழ இறக்குறேன். இது ஹை நெக்குங்கிறதுனால நான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி இந்த ஆர்ம் ஹோலோட லைனை வந்து நான் கிராஸா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இந்த பாக்ஸ்ல வந்து அவங்களோட செஸ்ட் அளவு வந்து 33 இன்ச்சு. அந்த 33 4ஆ பிரிக்கும் போது நம்மளுக்கு 8.25 வருது. 8.25 கூட ஈஸ் அலவன்ஸ் ஒரு 3/4 இன்ச் நம்ம சேர்த்திக்கிறோம். அந்த 3/4 இன்ச் சேர்த்தனோம்னா 9 இன்ச் நம்ம இங்க மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஹை நெக் கான்செப்ட்ல நம்ம அந்த ஷோல்டருக்கு ஒரு ஸ்லோப் கொடுத்தே ஆகணும். அதனால ஸ்லோப் 1/2 இன்ச் இறக்கியிருக்கேன். இந்த 1/2 இன்ச் ஸ்லோப்ல இருந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் அளந்து பார்த்தோம்னா கரெக்டா 7.5 இன்ச் நம்மளுக்கு வருது. உடனே அடுத்தது நெக்குக்கு வரலாம். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நெக்கை வந்து நாம டிசைட் பண்ண போறது இல்ல. கஸ்டமரோட அந்த சின்ன ஷோல்டர் எவ்வளவு வேணும்னு கஸ்டமர் சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நெக்கு மாறும். நான் சொல்றது வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர இந்த சின்ன ஷோல்டர். இந்த சின்ன ஷோல்டர் கஸ்டமருக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டுக்குங்க. அதை பொறுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. இல்ல எனக்கு கஸ்டமர் வந்து எனக்கு பிளவுஸை பத்தி தெரியாது, நீங்களே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 இன்ச் வச்சிருங்க. அதுதான் சேஃபர் சைடு. எப்பவுமே 2 இன்ச் வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்கு வந்து அவங்க கேட்டதே 2 இன்ச் ஷோல்டர் கேட்டதுனால அந்த 2 அது கூட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 3/4 இன்ச் இதுல நான் சேர்த்திக்கிறேன். அப்ப 2.25 இன்ச். இந்த லாஸ்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் லைன்ல இருந்து 2.25 இன்ச் நாங்க மார்க் பண்ணியாச்சு. பினிஷிங்ல நம்மளுக்கு 2 இன்ச் ஷோல்டர் கிடைச்சிரும். இது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ 3.25க்கு மேல ஒரு புள்ளி இருக்கு. நீங்க இதை 4 இன்ச்சா கூட வச்சுக்கோங்க ரவுண்டா. இதுதான் நம்ம நெக்கோட அகலம். இந்த அகலம் வந்து 4 இன்ச்சு வரலாம், 4.5 வரலாம், எவ்வளவு வேணா வரலாம். நம்ம ஷோல்டரை பொறுத்துதான் அது மாறும். இந்த குட்டி ஷோல்டர் நீங்க எவ்வளவு டிசைட் பண்றீங்களோ அதை பொறுத்து இங்க கழுத்தோட அகலம் சின்னதும் பெருசும் ஆகும். போட் நெக் பொறுத்த வரைக்கும் நெக்கு வந்து பிராடா தான் இருக்கும், ஷோல்டர் தான் குட்டியா இருக்கும். நான் இதுல வந்து லைனிங்லயோ மெயின் கிளாத்லயோ நான் நெக்கு வெட்ட போறது இல்ல. நான் கேன்வாஸ்ல தான் நெக்கு வெட்டுவேன். சோ இதுல வந்து நான் நெக்கு நான் வெட்ட போறது இல்ல. இப்ப கீழே வேஸ்டோட அளவு வந்து 25 இன்ச்சு. 25 4ஆ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 6.25 இன்ச் கிடைக்கும். சேம் 6.25 இன்ச் அப்படியே நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது கூட டாட்டுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த செஸ்டோட அளவையும் இந்த டாட்டோட அளவையும் நம்ம லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச். இந்த ஸ்டிச்சிங்காக நீங்க இந்த விடுற 1.5 இன்ச் வந்து இதுவே நார்மலான அளவு தான். இதே கொஞ்சம் எக்ஸஸா தான் இருக்கும். நிறைய பேர் 2 இன்ச் 2.5 இன்ச் அப்படி விடாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி விடாதீங்க. அது விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உள்ள வந்து நம்ம 4 ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த 4 ஸ்டிச்சை பிரிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு ஏறிட்டே இருக்குதுன்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உடம்பு மட்டும் நம்மளுக்கு சைஸ் பெருசாகாது. செஸ்டோட அளவு மாறும், அந்த அண்டர் பஸ்டோட லென்த் மாறும், எல்லாமே மாறும். இது நீங்க எவ்வளவுதான் 2 இன்ச் 3 இன்ச் வச்சுட்டு அதை பிரிச்சுட்டே இருந்தீங்கனாலும் அது போட முடியாது. அது யூஸ்லெஸ் தான். ஸோ 1.5 இன்ச் மட்டும் வைங்க போதும். இப்போ பேக் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த இடுப்பளவுல கரெக்டா சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துட்டு இந்த டாட்டோட லென்த் எவ்வளவு பிடிக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த டாட்டோட லென்த் 3 3 குத்து மதிப்பெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. நம்மளுக்கு முன்னாடி செஸ்ட் டாட் அதாவது அப்பெக்ஸ் பாயிண்டோட அளவு வந்து இவங்களுக்கு 10 இன்ச் இருக்கு. அந்த 10 இன்ச் மேல ஷோல்டர் லைன்ல இருந்து நான் மார்க் பண்றேன். இந்த 10 இன்ச் தான் எங்க வருதோ அதுதான் இவங்க டாட்டோட லென்த், பேக் டாட்டோட லென்த். இதுல நீங்க 3 3.5 அப்படியெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. முன்னாடி நம்ம செஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்லோப் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோப் லைனை நம்ம கிராஸா போட்டுக்கலாம். இனி இந்த லைன்ல தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த லைன் கிடையாது. இது நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிங்ல வராது. இதுதான் நம்ம கட்டிங் லைன். இதுல இருந்து இப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகே, டாட்டோட அகலம் வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச். ஓகேவா? இப்ப நம்ம எப்பயும் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கிராஸ் எடுப்போம். இப்ப இந்த அளவுக்கு லென்த்தா நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் இறக்காம நீங்க எப்பவும் கால்குலேஷன் போடுற மாதிரி போட்டு மேல ஏத்தி ஆர்ம் ஹோலை வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா கை முன்னாடி பின்னாடி திருப்பவே முடியாது. 2வது ஆர்ம் ஹோல்குள்ள பயங்கர டைட்டா இருக்கும். அதனால இந்த அளவு இறக்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்ல கிடைக்கும். இந்த லென்த் எல்லாம் உங்களுக்கு கம்மி ஆகாது. எல்லாமே கரெக்டா இருக்கும்.
ஷோல்டர் வந்து பிராடா வைக்கும் போது ஆம் ஹோலோட டெப்த்தும் நல்ல லென்த்தா தான் இருக்கும். அதனால நீங்க பயந்துக்கவே வேண்டாம், கரெக்டா இருக்கு. ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து கட்டிங் லைன்ல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நான் இதுல வந்து கிராஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் எதுக்காக எடுக்கிறோம்னா, இந்த சைடுல வர கிரீசஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்காக தான் இந்த கிராஸ் எடுக்கிறோம். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ மறக்காம எல்லா இடத்துலயும் சிசர் கட் கொடுத்துக்குங்க. எங்கெங்க நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ண போறோமோ அந்த இடத்துல எல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். அடுத்து இங்க சென்டர் கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சும் சிசர் கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டீங்கன்னா இதுல சங்கடப்படாம சிசர் கட் கொடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஒரு ஊசி வச்சு பின்னாடி மார்க் பண்ணிட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கா போட்டு தட்டி விட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ எல்லா மார்க்கிங் இதுல முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க்கிங்காக நம்ம 1/2 இன்ச்ல 2 லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கரபாகம் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை வந்து லைன் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம அப்படியே மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை திரும்பவும் நீங்க அளவெடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதே சேம் அளவு தான் நான் வைக்க போறேங்கிறதுனால அதை அப்படியே நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம் ஹோல்ல வந்து நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச் உள்ள தள்ளி தான் நம்ம மார்க் போட்டிருந்தோமே. நம்ம ஸ்ட்ரைட்டா போடாம 1/2 இன்ச் உள்ள தள்ளி போட்டிருந்தோம்னா அதே மார்க் தான். இப்போ இதுல இருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ள போறோம். இதுல இருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ள போறோம். இப்படி தள்ளி மார்க் பண்றதுனால ஃப்ரண்ட்ல ஏதாவது துணி வந்து கம்மியா போயிடும் அப்படின்னால யோசிக்காதீங்க. கண்டிப்பா கம்மியா இருக்காது, கரெக்டா தான் இருக்கும். பேக்ல என்ன வச்சீங்களோ சேம் அதே அளவு இங்க வைக்கிறேன் நானு. வச்சு கிராஸ் போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். நெக்கோட சேம் அளவு அதே தான் வைக்கிறோம், 4 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்ல மட்டும் நம்ம பேக்ல வந்து 2.5 இன்ச் தான் இறக்கணும். ஆனா ஃப்ரண்ட் வந்து டீப் நெக் தான் கேட்டிருக்காங்க. அதனால 6.25 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் நெக் கேட்டிருக்காங்க, நான் 6.25 வைக்கிறேன். 4 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நெக்கோட அளவுல வரும். இப்ப இங்க தள்ளி வர்றதுனால இங்க வந்து நம்மளுக்கு துணி கம்மியெல்லாம் ஆகாது. இந்த ரவுண்ட் இங்க இருக்கு, இந்த ரவுண்ட் இங்க இருக்கு. இவ்வளவு தூரம் நம்மளுக்கு கிளாத் எக்ஸஸா தான் இருக்கு. அதனால இப்படி நம்மளுக்கு விசிபிளா எதுவுமே அசிங்கமா தெரியாது, நீட்டா தான் இருக்கு. அடுத்தது எப்பயும் போல இங்க 1/4 இன்ச் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்காக 1/4 இன்ச் நம்ம இங்க கட் பண்ணுவோம். அந்த 1/4 இன்ச் இங்க நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த கோட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து அந்த கரபாகத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக நம்ம போட்ட கோடு. இது நம்மளுக்கு கணக்குலயே வராது. அடுத்தது இங்கிருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ணிருக்கேன், கழுத்து லூஸ் வராம இருக்கிறதுக்காக. இந்த அளவுல இருந்து தான் நம்ம செஸ்டோட அளவு மார்க் பண்ணோம். 9 இன்ச் இங்கிருந்து தான் வைக்க போறோம் நம்ம. இங்க இருக்கு. இப்ப ஆம் ஹோல நம்ம அளந்து பார்த்துடலாம். பின்னாடி 7.5 இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு 8.25 இன்ச் ஆம் ஹோல் கரெக்டா 3/4 இன்ச் சேர்ந்து வருது. நம்ம இங்க 1/4 இன்ச் டாட் எப்பவும் போல புடிச்சுக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா நீங்க ஒன்ஸ் இன்னும் 2 டைம் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்க கழுத்தோட டெப்த் எல்லாம் நம்ம அகலமெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி 4 இன்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது 1/4 இன்ச் கட் ஆகுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா தான் இருக்கும். இப்ப அடுத்தது வந்து அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 இன்ச். அடுத்தது அண்டர் பஸ்டோட லென்த். அபெக்ஸ் பாயிண்ட் 10 இன்ச் எடுத்திருக்கோம். அண்டர் பஸ்டோட லென்த் வந்து 12.5 இன்ச். அந்த 12.5 அப்படியே மார்க் பண்ணாம நாம கீழே பட்டி ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 13 நான் மார்க் பண்றேன். இந்த 10 இன்ச் அபெக்ஸ் பாயிண்ட்ல ஒரு லைனு,
அடுத்தது இந்த 13ல அண்டர் பஸ்ட் லைன்ல மார்க்கிங்ல ஒரு லைன் நம்ம போட்டாச்சு. இப்போ டாட் எந்த இடத்துல வரணும்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னு ஒரு அளவு உங்களுக்கு நம்ம எடுத்திருக்கோம். 7 இன்ச்சில் வருது உங்களுக்கு. 7ல பாதி 3.5 இன்ச்சு. அந்த 3.5 இங்க மார்க் பண்றேன் நானு. நாம இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்தீங்கன்னா அதை 2ஆ பிரிச்சு மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இடுப்போட அளவுல பாதி மார்க் பண்ணுவோம். 6.25ல பாதி 3க்கு மேல ஒரு புள்ளி தான் வரும். குறைஞ்சபட்சம் இந்த டாட்டோட அகலம் வந்து 3.5 இன்ச்சாவது இருக்கணும். அப்ப 3.5 இன்ச்சுக்கு கம்மியா வந்ததுன்னா நீங்க 3.5 வச்சிருங்க. 4.5 இன்ச்சுக்கு அதிகமா போச்சுன்னா நீங்க 4.5 தான் வைக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு வருதோ நீங்க சேம் 3.25 வந்துச்சுன்னா 3.25 அப்படியே வச்சுக்கோங்க. 4.25 வந்துச்சுன்னா 4.25 அப்படியே வச்சுக்கோங்க. 4.5 தாண்டுச்சுன்னா 4.5 தான் வைக்கணும். 3.5 கம்மியா வந்ததுன்னா 3.5 தான் வைக்கணும். இதோட அளவு வந்து குறைஞ்சபட்சம் 3.5 இருக்கணும். கண்டிப்பா 3.5 இருக்கணும். இப்ப அந்த 3.5ல நான் ஒரு மார்க் போட்டேன். இப்ப இவங்களுக்கு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்திருக்கிறதுனால 3.5 இன்ச்சு. 7 இன்ச்சு வருது. 7ல பாதி 3.5. இவங்க டாட்டோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, செஸ்டோட அளவு வந்து 33, வேஸ்டோட அளவு 25. 26 எடுத்துக்கிறேன் இடுப்போட அளவு. அவங்க கொஞ்சம் டைட்டா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுல 4 இன்ச் சேர்த்தறதுக்கு நான் மறந்துட்டேன். பேக் பார்ட்லயும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து 26 இன்ச்சு தான் இடுப்போட அளவு. அப்போ 33ல 26 போச்சுன்னா நம்மளுக்கு 7 இன்ச்சு. 7 4ஆ பிரிக்கும் போது நம்மளுக்கு 1.25 இன்ச்சு டாட். ஓகேவா? செஸ்டோட அளவு 33, வேஸ்டோட அளவு 26. 26ல 33ல 26 போச்சுன்னா நம்மளுக்கு 7 இன்ச்சு வருது. 7 4ஆ பிரிக்கும் போது 1.25. இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து பழசு எடுத்தது. இதுல செஸ்ட் அளவு 32 இருக்கு. 1 இன்ச் சேர்த்து சொன்னதுனால 33 நான் எடுத்துட்டேன். இங்க வேஸ்டோட அளவுல 25, 26ஆ மாத்துறதுக்கு பதிலா நான் 25ஆவே வச்சுட்டேன். அதனால சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இடுப்போட அளவு 26. நான் பேக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப மார்க் பண்ணியாச்சு. இங்க கீழ இருந்து எப்பயும் போல 2 இன்ச்சு. இது எல்லாத்துக்குமே 2 இன்ச்சு தான். இது ஸ்ட்ரைட்டா போடாம இந்த ஜாயிண்ட் வந்து இதுக்கு நான் மார்க் பண்றது லைட்டா ஒரு பெண்ட். லைட்டா ஒரு கர்வ் ஷேப்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதோட லென்த் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதோட லென்த் எங்க இருந்து எடுக்கணும்னா பேக் பார்ட். பேக் பார்ட்ல கீழ இந்த ஃபினிஷிங் லைன்ல இருந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது 4 இருக்குது. அந்த 4 இன்ச்ச இங்க மேல இருந்து கீழ இங்க மார்க் பண்றேன். இது ரொம்ப குட்டியா இருக்குன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. ஆம்ஹோல் டெப்த் இறங்குனதுனால அது உங்களுக்கு குட்டியா தெரியுது. போடும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்ப அவங்களோட இடுப்போட அளவு 6.5 இன்ச். 26ங்கும்போது 4ஆ பிரிச்சோம்னா நம்மளுக்கு 6.5 இன்ச். இங்க 2.5 இன்ச் இருக்கு. இத நம்ம டாட்டா கன்வெர்ட் பண்ணிருவோம். அதனால இங்க இந்த கணக்கு நம்மளுக்கு வேண்டாம். இந்த 2.5 இன்ச்ச நம்ம இந்த பக்கம் இந்த டாட்டோட அளவுல வைக்கிறோம். இந்த கோட்டுக்கிட்ட எடுத்துட்டு போகும்போது 6.5 இன்ச். இது கூட பட்டன் பீஸ் அடிச்சு திருப்புறதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச் லூஸ் எக்ஸஸா வச்சுக்கலாம். அப்ப 6.25 இங்க வருது. இதுக்கு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுருங்க. அடுத்தது தைக்கிறதுக்கு 1.5 இன்ச். இந்த சைடுல மார்க் பண்றது ஃப்ரண்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த லைவ் வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேன். நீங்க அதே மெத்தட் தான் இங்க நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எக்ஸஸா எதுவுமே நான் பண்ணல. நீங்க அத டவுட்டா இருந்ததுன்னா நீங்க அத ஒரு டைம் பார்த்துக்குங்க. இங்க 4 இருக்குதுன்னா இங்க 3.5 வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்திக்கலாம். இங்க 4 இன்ச் வச்சிருக்கேன். இங்க 3.5 வச்சிருக்கேன் நானு. ஏன்னா இந்த ஷேப் இப்படி போய் கரெக்ட்டா திரும்புறதுக்கு நீட்டா இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு தைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச் உங்களுக்கு கிராஸா எடுத்துக்கிறேன். சென்டர்ல இருந்து இந்த டாட் 1.25 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் எல்லா மார்க்கிங்குமே உங்களுக்கு நம்ம அந்த லைவ் வீடியோலயே தெளிவா நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அத பார்த்துக்குங்க. சேம் அதே தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன். எக்ஸஸா நான் எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரெய்ட் லைன் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல ஆர்ம் ஸ்கேல் வச்சு லைட்டா ஒரு பெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு வளைவு மட்டும் தான் போட்டிருக்கோம். லைட்டா இப்படி கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஷேப் கொஞ்சம் அழகா தெரியும் நம்மளுக்கு. இப்படி வரும்.
இந்த இடத்துல சின்னதா போயிரும், தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. சின்னதெல்லாம் போகாது, கரெக்டா இருக்கும். கஸ்டமர் எனக்கு ஒரு பிக் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்றேன், ஸ்டிச்சிங் வீடியோவோட சேர்த்து ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு மார்க் பண்ணது வந்து கேமரால கவர் ஆகல, அதனால இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சைடுல மார்க் பண்ணும்போது நம்ம பேக்ல இங்க எவ்வளவு இருக்கோ அதை இந்த அளவுல இங்க மார்க் பண்ணிட்டோம். பேக்ல வந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அது இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடுல வந்து இது எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கர்வ் ஷேப் போடுறதுக்கு அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நான் கட் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச் நான் விட்டுருக்கேன் பாத்தீங்களா, இதுலதான் நான் கட் பண்றேன். இந்த ஸ்லோப் லைனும் நான் கரெக்டா கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் கொடுக்குற இடத்துல எல்லாமே கரெக்டா சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மார்க்கை அப்படியே பேக்ல நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு நான் 4 ஃபோல்ட் அப் மடிச்சிருக்கேன் பிளவுஸை. கீழே அன்ஈவனா இருக்கிற கிளாத்தை ஈவன் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது அடிச்சு திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச். இவங்க ஸ்லீவோட லென்த் வந்து 8.5 இன்ச். 8.5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச் 9 இன்ச்சை நான் வைக்கிறேன். இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன் நான். அண்டர் ஆர்ம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த லைவ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் நான் சொல்றேன். ஆர்ம் ஹோல் -1 இன்ச் டிவைடட் பை 2. ஆர்ம் ஹோல் வந்து 7.5, -1ன்னா 6.5 இன்ச்சு. 6.5ல பாதி 3.25. இந்த 3.25 தான் அண்டர் ஆர்ம் லென்த்தை நான் இங்க இருக்கிறேன். ஆர்ம் ஹோல் -1 டிவைடட் பை 2. 3.25 இன்ச்சு இங்க நான் மேல இருந்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்ம் ஹோலோட ரவுண்டு 7.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியா மார்க் பண்ணாலும் ஓகே, இல்ல 7.5 நீங்க மார்க் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். அடுத்தது 1.5 இன்ச்சு அளவு வந்து இங்க மேல இந்த கார்னர்ல இருந்து நான் மார்க் பண்றேன் 7.5 இன்ச்சு. அடுத்தது இங்க எப்பயும் போல 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்ல இப்படி நான் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை இந்த 1.5 இன்ச்சு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்ம அந்த பாயிண்ட் இருந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதைத்தான் நான் 4ஆ பிரிக்க போறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து மேல 1/4 இன்ச்சு, கீழே இந்த லாஸ்ட் லைன்ல கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஸ்கேல் வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் அதே தான். இதுக்கு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்ம் ஸ்கேலை அப்படியே ரொட்டேட் பண்ணிருங்க. பண்ணிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்திருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்காக இந்த சென்டர்ல இருந்து 1/2 இன்ச் கீழே இருக்கிறேன். இங்க ஆல்ரெடி 1/4 இன்ச் இருக்கு, அதுக்கு கீழே மறுபடியும் 1/4 இன்ச் இருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேம் அதே தான். இதுல ஒரு 3/4 பாகத்தை எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாயிண்ட், இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது அவங்க ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 10 இன்ச். அப்ப அதுல பாதி 5 இன்ச்.
இந்த லைனு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச். பேக்ல சைடுல ஸ்டிச்சிங்காக எவ்வளவு விடுறீங்களோ கடைசி வரைக்கும் அதையவே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. பேக்லயும் 1.5 இன்ச் தான் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்லயும் 1.5 இன்ச் தான் கொடுத்துருக்கோம், ஸ்லீவுக்கும் 1.5 தான் கொடுக்க போறோம், பட்டிக்கும் 1.5 தான் கொடுக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நெக் எல்லாம் நார்மல் ரவுண்ட் நெக் வச்சீங்கனாலும் சரி, இல்ல டிசைன் நெக் வச்சீங்கனாலும் சரி, எது வச்சாலும் கேன்வாஸ் வச்சு ஒரு ஃபினிஷிங் பண்ணி பாருங்க. அது ஃபினிஷிங்கே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி பேக் நெக் நம்ம வந்து ஃபினிஷ் பண்றதுங்கிறது நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதை கட் பண்ணிட்டு கையோட நம்ம அந்த சிசர் கட் கொடுக்குற எல்லா இடத்துலயும் சிசர் கட் கொடுத்துருங்க. சிசர் கட் கொடுக்கறதுக்கு மட்டும் சங்கட்டமே பற்றாதீங்க. தயவு செஞ்சு சிசர் கட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல 2 கிளாத் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டிடலாம். இது ஃப்ரண்ட் தட்டு அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பட்டி கட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 ஃபோல்டா இருக்குது. இப்ப 4 கிளாத் இருக்குது நம்மளுக்கு இதுல. கீழே அடிச்சு திருப்பறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அடுத்தது இங்க என்ன அளவுல பட்டி மார்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு நம்மளுக்கு இதுல தேவைப்படும். ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் லைன் வருது பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெக் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2.5 இன்ச் இருக்கு. இந்த 2.5 இன்ச்சை நான் இங்க இருந்து மார்க் பண்றேன். அடுத்தது இந்த செகண்ட் லெக்ல இருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4.5 இருக்கு. அந்த 4.5 கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த 4.5 மார்க் பண்றேன். அடுத்தது இந்த சைடு ஜாயிண்ட்டுக்காக எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதை அளந்து பாருங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல ஒரு புள்ளி வரும். சேம் அதே அளவு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணது 1.5 இன்ச் தான். அது கிராஸா மேல ஏறி போறதுனால நம்மளுக்கு 1.5 இன்ச்சுக்கு மேல ஒரு புள்ளியா காட்டும். சேம் அதே அளவு எடுத்துக்கங்க. அப்பதான் அந்த பட்டி வந்து பத்தாம போகாம இருக்கும். இந்த 3 டாட்லயும் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெளிவா தெரியும். 3 3.5 தான் வரும். ஏன்னா நம்ம எடுத்தது இங்கிருந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம். திருப்பி இங்கிருந்து 1/2 இன்ச் மேல ஏத்திருக்கோம். ஸோ 3 3.5 தான் வரும். நீங்க செக் பண்றதுனா செக் பண்ணிக்கங்க. கரெக்டா இந்த சிசர் கட்டும் இதுவும் ஒண்ணா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 3 இன்ச் இருக்கு. இந்த இடத்துல இது கரெக்டா நேரா வச்சுட்டு பாருங்க. 3.5 இன்ச் வரும். ஓகேவா? 3 3.5 தான் நம்மளோட அளவு. ஸோ இங்க எடுக்கும்போது இந்த இடத்துல 3 இன்ச் இருக்கு. இங்க 3.5 இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் லைன்ல எவ்வளவு இருக்கோ சேம் அதே அளவு மார்க் பண்ணாம ஒரு 1/4 இன்ச் கம்மியா நாம இங்க மார்க் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி இங்க மார்க் பண்ணுங்க. 3.25. சாரி 3 இன்ச்ல 1/4 இன்ச் கம்மி பண்ணா 2.25. 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம பட்டி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போட போறதில்ல. இங்க ஒரு பெண்ட் எடுத்து தான் நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ இங்க 2.25 இருக்குன்னா அதுல இருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி 2.25 இங்க மார்க் பண்ணுங்க. இந்த பட்டி ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த லைவ் கிளாஸ்லயே போட்டிருப்போம். அதுலயே தெளிவா இருக்கு. இதுல ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா அதுல பாத்துக்குங்க. இது இல்லைன்னா இதே வீடியோ ஒன்ஸ் 2 டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேல பட்டி ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் எக்ஸஸா விடுறேன். மார்க் பண்ணியாச்சு. கீழே அடிச்சு திருப்புறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஒரிஜினல் அளவு இங்க மார்க் பண்ணிருக்கோம். மேல பட்டி அட்டாச் பண்றதுக்காக 1/2 இன்ச்.
இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் போடுறேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறனால அப்படியே நான் ஸ்பீடாக கட்டிங் போட்டிருக்கேன். சிசர் கட் கொடுக்குற இடத்துல எல்லாம் மறக்காம சிசர் கட் கொடுத்துருங்க. இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் எல்லாமே நம்ம வெட்டியாச்சு. இதில் நம்ம எக்ஸஸாக கட் பண்ண போகிறது இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த அடித்து திருப்பறதுக்காக ஒரு ஃபேஸிங் பீஸ் கொடுப்போம். அது ஸ்டிச்சிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக நான் அதில் வந்துடும். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த பார்டர் மேலே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸஸாக விட்டு மேல் கிளாத்தை வெட்டிக்குங்க, மெயின் கிளாத்தை. இதெல்லாம் வெட்டியாச்சு. நம்ம கேன்வாஸ் எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் தேவைப்படாது, ஏன்னா லைனிங்லேயே நான் வெட்டிட்டேன். இப்போ பேக்குக்கு மட்டும் கேன்வாஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து நம்ம 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம்னா 4 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த 4க்கு மேலே இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்தது நம்ம இந்த நெக்கோட டெப்த் வந்து நான் 2.5 இன்ச் தான் இறக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கீழே கீ ஹோல் கொடுக்க போகிறோம். அதனால நான் 2.5 இன்ச் மட்டும் நெக் இறக்கியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. சேம் இங்கேயும் 2.5 இன்ச் வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். மேலே ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக போட்டதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன். நெக்கோட லென்த் 2.5 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. அதை வச்சு நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ போட் நெக்குக்காக இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சோம்னா தான் போட் நெக்கு அழகாக தெரியும். நம்ம இந்த இடத்துல கிராஸ் வரையக்கூடாது. இந்த ரவுண்டு இந்த இடத்துல வரையக்கூடாது. அப்படி வரைஞ்சிங்கன்னா அது போட் நெக் மாதிரியே தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கிராஸ் வருது. அடுத்தது எக்ஸஸாக ஒரு 3/4 இன்ச் மாதிரி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸில் நெக்கு வெட்டும்போது நம்ம கழுத்து அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு டீப் நெக்காக இருந்தாலும் சரி, எந்த நெக்காக இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக கழுத்து எந்த இடத்துலையும் அகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த நெக் இப்படி வெட்டிட்டு வரோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டதோட இப்படி நம்ம குறுக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு நெக்கு வந்து எந்த இடத்துலையும் நம்மளுக்கு அகண்டு போகாது. இது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால நம்மளுக்கு அகண்டு போகாது. டீப் நெக்காக இருந்ததுன்னா மெயினாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து மேலே போட் நெக்கு கட் பண்ணியாச்சு. கீழே கீ ஹோலுக்கு வந்து இவங்க ரொம்ப அகலமான கீ ஹோல் போட மாட்டாங்க. அதனால 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு மட்டும் நான் கீ ஹோலுக்கு எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சு. இப்போ அவங்க கழுத்தோட இறக்கம் வந்து 8 இன்ச் இருக்குது. அதில் 2.5 இன்ச்சு மேலே நம்ம வந்து போட் நெக்கு கட் பண்ணிட்டோம். இடையில ஒரு சின்ன கேப் கொடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச்சு கேப் கொடுத்துட்டு
கீழே மீதி இருக்கிற 4.5 இன்ச்சில் நாம் அந்த நெக்கோட டிசைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். இதை நான் உங்களுக்கு பேக் பார்ட்ல வச்சு காட்டுறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு நான் பாக்ஸ் போட்டுட்டேன். அவங்க கேட்ட டிசைன் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்கேலப் வரும், இந்த இடத்துல பிளைனா இப்படி வரும். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல இந்த இடத்துல ஸ்கேலப் வரையறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராஸா ஒரு லைன் போட்டுக்குங்க. கிராஸா இப்படி லைன் போட்டுட்டு கீழே வர அந்த பெண்டுக்கும் நம்ம இப்படி ஒரு மார்க்கிங் போட்டுடலாம். மார்க் போட்டுடலாம். இந்த லைன் மேல நாம ஸ்கேலப் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கேலப் வரையும் போது இந்த மடிப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டிங் சைடுல இப்படி ஒட்டின மாதிரி ரவுண்ட் எடுத்துடாதீங்க. அப்படி எடுக்கும்போது இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு அது ஃபினிஷிங் கரெக்டா பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணுங்க. இந்த ஃபோல்டிங் அளவுக்கு உள்ள இறக்கிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி. இப்படி மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கங்க. சைடுல வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்காக எக்ஸஸா அந்த கேன்வாஸ் விட்டு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாவே போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த ஸ்கேலப் ஸ்கேல் வச்சிருந்தீங்கன்னா ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு கூட நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். மொத்தம் உங்களுக்கு வந்து 8 இன்ச் நெக்கு. இதுல 2.5 இன்ச்சுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கேலப் போயிரும். கீழே ஒரு 1 இன்ச் நம்ம கேப் விடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் டிசைன் இந்த இடத்துல வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்டிச்சிங் வீடியோல உங்களுக்கு இதை நான் தெளிவா டீட்டெயிலா சொல்லித்தரேன். இது நான் ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒன்ஸ் 2 டைம் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்லயும் பட்டியிலயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளோட லைவ் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலான வீடியோ போட்டுருக்கேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதுல வீடியோ இருக்கும். நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கறனால நான் கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சுட்டேன். 2வது எனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கறனால நான் ஸ்பீடா முடிக்க வேண்டியதா போச்சு. நீங்க ஃப்ரண்ட்லயும் பட்டியிலயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம அந்த லைவ் வீடியோல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கட்டிங் வீடியோ நான் சொல்லி கொடுத்த கட்டிங் வீடியோவை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.